ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். திரும்ப இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. இந்த வீடியோவில் ஒரு கான்டென்ட் கிரியேட்டராக நீங்கள் அடிப்படையில் தெரிஞ்சு வச்சுக்க வேண்டிய ஒரு சில முக்கியமான விஷயங்களை பற்றி நான் பேச போகிறேன். ஒரு கான்டென்ட் கிரியேட்டராக, ஒரு இன்ஃப்ளூன்சராக இந்த விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் கான்டென்ட் கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிக்க அப்படின்னா தொடக்கத்திலேருந்தே உங்களோட சேனல் வந்து வெற்றியை நோக்கி போகும். என்னோட iTamil சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் கால் பதிக்க விரும்பக்கூடிய சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் யூடியூபாக இருக்கலாம், ஃபேஸ்புக்காக இருக்கலாம், அல்லது இன்ஸ்டாகிராமாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் சரி, முதலாவது நீங்கள் டிசைட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் எந்த நீஷில் வந்து கான்டென்ட் கிரியேட் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறது தான். அதாவது நீங்கள் உங்களுடைய சேனலில் எதை பற்றி கான்டென்ட் கிரியேட் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறது தான். அதை பற்றி கொஞ்சம் இதை பற்றி கொஞ்சம் அப்படி நீங்கள் கான்டென்ட் கிரியேட் பண்ணிங்க அப்படின்னா பொதுவாக சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மில் சக்ஸஸ்ஃபுல்லாக வர முடியாது. உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் நிறைய கான்டென்ட் அதை பற்றியே நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மில் சக்ஸஸ்ஃபுல்லாக வர முடியும். ஒன்ஸ் நீங்கள் வந்து எந்த நீஷில் கான்டென்ட் கிரியேட் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத டிசைட் பண்ணதுக்கப்புறமா அடுத்ததாக நீங்கள் எந்த நேமில் ஃபங்க்ஷன் ஆக போகிறீங்க அப்படிங்கிறத டிசைட் பண்ணணும். உங்களுடைய பர்சனல் நேமில் நீங்கள் ஃபங்க்ஷன் ஆகலாம், ஆனால் அதெல்லாம் பர்சனல் ப்ரொஃபைலுக்கு தான் செட் ஆகும். ஒரு பிஸ்னஸ் ஓரியன்டாக பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற அந்த நோக்கத்தோட சோஷியல் மீடியாவில் நீங்கள் கான்டென்ட் கிரியேட் பண்ணும்போது ஒரு யூனிக்கான ஒரு நேம் இருக்க வேண்டியது அவசியம். நீங்கள் எந்த நீஷில் கான்டென்ட் கிரியேட் பண்ணுறீங்க, எந்த லாங்குவேஜில் கான்டென்ட் கிரியேட் பண்ணுறீங்க, இந்த ரெண்டையும் சேர்த்து யூனிக்காக உங்களால் ஒரு நேம் கண்டுபிடிக்க முடிஞ்சது அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து உங்களுடைய சேனலுக்கு ரொம்ப ஒரு பூஸ்ட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த பர்டிகுலர் நேம் வந்து எல்லா சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்லையும் வேறு யாருமே பயன்படுத்தாத ஒரு நேமாக எல்லா சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்லேயும் அந்த பர்டிகுலர் நேம்லேயே நீங்கள் இயங்கக்கூடிய அளவுக்கு ஒரு நேமை நீங்கள் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு யூனிக் பிராண்டிங்காக நீங்கள் பின்னால் வளர்கிறதுக்கு அது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கான நீஷ் அண்ட் நேம் இந்த ரெண்டுமே நீங்கள் செலக்ட் பண்ணதுக்கப்புறமா அடுத்தது நீங்கள் செய்ய வேண்டியது உங்களுடைய சேனலுக்கான லோகோ அண்ட் பேனர் இந்த மாதிரியான விஷயங்களை டிசைன் பண்ணுறது தான். யூஸ்வலாக நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச ஒரு 3 கலரை செலக்ட் பண்ணிக்கிட்டு அந்த 3 கலரை பேஸ் பண்ணி உங்களுடைய லோகோ, உங்களுடைய பேனர், அப்புறமா நீங்கள் பின்னால் பண்ணக்கூடிய எந்த டிசைன் எல்லாத்தையுமே நீங்கள் அந்த கலர்லேயே நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா யூஸ்வலாக வந்து உங்களுடைய சேனலை ஒருத்தர் பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து அந்த கலர்ஸில் வந்து ஃபெமிலியரைஸ் ஆகிறதுக்கு வந்து ரொம்ப வசதியாக இருக்கும். நீங்கள் வந்து லோகோ டிசைன் பண்ணும்போது அது ரொம்ப காம்ப்ளிகேட்டட் ஆகாமல் ரொம்ப சிம்பிளாக அதே நேரத்தில் யூனிக்காக நீங்கள் டிசைன் பண்ணி அப்படின்னா ஈஸியாக வந்து அது வந்து ஆடியன்ஸோடைய மனதில் பதியறதுக்கும் வந்து அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். canva.com மாதிரியான ஃப்ரீ டூல்ஸ் வந்து ரொம்ப சிம்பிளாக ஒரு லோகோ செலக்ட் பண்ணுறதுக்கு, ரொம்ப சிம்பிளாக ஒரு லோகோ கிரியேட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, நீஷ், நேம், லோகோ இது எல்லாமே நீங்கள் டிசைட் பண்ணியாச்சு. அடுத்தது நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, நீங்கள் கான்டென்ட் கிரியேட் பண்ண போகிறதுக்கு முன்னாடி உங்களே மாதிரியே இதே மாதிரியான இந்த நீஷில் கான்டென்ட் கிரியேட் பண்ணுறவங்க எந்த மாதிரியான கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, எந்த மாதிரியான ஹேஷ்டேக்ஸ் அவங்க யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பாருங்கள். இல்லை நீங்கள் கிரியேட் பண்ண போகக்கூடிய அந்த கான்டென்ட்டுக்கு தகுந்த மாதிரியான ஒரு 3-4 முக்கியமான கீவேர்ட்ஸ் அண்ட் ஹேஷ்டேக்ஸ் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறமா நீங்கள் கான்டென்ட் கிரியேட் பண்ண ஆரம்பிக்கும் போது உங்களுடைய எல்லா கான்டென்ட்லேயும் முக்கியமான இடங்களில் தலைப்புகளில் அந்த கீவேர்ட்ஸையும் ஹேஷ்டேக்கையும் போடுங்க. ஸோ இது வந்து எதுக்காக அப்படின்னா, நீங்கள் தொடர்ந்து அந்த பர்டிகுலர் நீஷில் வந்து நீங்கள் கான்டென்ட் கிரியேட் பண்ணிகிட்டே இருக்கும்போது போக போக அந்த பர்டிகுலர் கீவேர்ட்ஸ் அண்ட் அந்த பர்டிகுலர் ஹேஷ்டேக்ஸ் இதில் வந்து உங்களுடைய கான்டென்ட், உங்களுடைய சேனல் வந்து இன்டர்நெட்டில் கனெக்ட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ ஃபியூச்சரில் வந்து எப்போனாலும் ஆடியன்ஸ் வந்து இந்த பர்டிகுலர் கீவேர்டையோ ஹேஷ்டேக்கையோ யூஸ் பண்ணி அவங்க வந்து அதை தேடும்போது, ஒரு கான்டென்ட் தேடும்போது கண்டிப்பாக உங்களுடைய சேனலும் உங்களுடைய கண்டென்ட்டும் அதில் வந்து அந்த சர்ச் ரிசல்ட்டில் லிஸ்ட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ எப்போவுமே ஃபியூச்சரில் கூட உங்களுடைய கான்டென்ட் வந்து எப்போ ஒருத்தர் தேடினா கூட அது வந்து அவங்களுக்கு போய் ரீச் ஆகிறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போது நீஷ், நேம், லோகோ, கீவேர்ட்ஸ், ஹேஷ்டேக் இது எல்லாமே நம்ம கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்று தான், தொடர்ந்து நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கிற அந்த நீஷில் கான்டென்ட் கிரியேட் பண்ணி போட்டுக்கிட்டே இருக்க வேண்டியது தான். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு 1 இயர்லலாம் வந்து நீங்கள் எத்தனை பேர் ஃபாலோ பண்ணுறாங்க, எவ்வளோ வியூஸ் போகுது, எத்தனை சப்ஸ்கிரைபர்ஸ் வராங்க, இதை பற்றிலாம் நீங்கள் வருத்தப்படவே கூடாது. ஸோ ஏன் அப்படின்னா அந்த ஃபஸ்ட்டு 1 இயர் வந்து நீங்கள் வந்து ஒரு கான்டென்ட் கிரியேட்டராக பக்குவப்பட வேண்டிய விஷயங்கள் எவ்வளவோ இருக்குது. ஸோ இந்த 1 இயரில் வந்து நீங்கள் தொடர்ந்து நீங்கள் கான்டென்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுடைய கான்டென்ட் கிரியேட் பண்ணக்கூடிய அந்த குவாலிட்டி, நீங்கள் ஒரு விஷயத்தை ப்ரெசென்ட் பண்ணக்கூடிய விதம், இது எல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு மெச்சூரிட்டி ஸ்டேஜுக்கு போகும். ஸோ தொடர்ந்து ஒரு 1 இயர் நீங்கள் வந்து எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் நீங்கள் கான்டென்ட் கிரியேட் பண்ணி போட்டுக்கிட்டே இருங்க. அதுக்கப்புறமா நீங்கள் தொடர்ந்து நீங்கள் கான்டென்ட் கிரியேட் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது ரொம்ப ஈஸியாக வந்து உங்களுடைய அந்த கான்டென்ட் கிரியேஷன் ஜேர்னி, அதாவது உங்களுடைய இந்த சோஷியல் மீடியாவில் ஒரு இன்ஃப்ளூன்சராக நீங்கள் இருக்கக்கூடிய இந்த விஷயம் வந்து சரியான சக்ஸஸ் நோக்கி போகும். அந்த வீடியோவில் ப்ரெசென்ட் பண்ண விஷயங்கள் கண்டிப்பாக யூனிக்காக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு வேல்யூபிளாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த வீடியோ நீங்கள் லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த பெல் பட்டன் அழுத்துறதுக்கும் மறக்காதீங்க. இன்னொரு வேளை சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.